if C is equal to KD, what is the relation between C and D? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? C that is equal to K multiplied by D. சரியா? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, if C increases, C வந்து increase ஆனா என்ன ஆகும்? D யும் increase ஆகும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, this we call it as direct variation. இதெல்லாம் நமக்கு போட்டோம்னா நமக்கு தெரியும். ஓகே, டைரக்ட் வேரியேஷன். இது நம்ம இன்னொரு விதமா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, C by D. C by D is equal to K, which is a constant. சரியா? C டிகிரி இன்க்ரீஸ் ஆனா இங்க 1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், D யும் என்னதுன்னா இதுவும் ஈக்குவல். அப்போ வந்து என்ன ஆகும்? D யும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ Kன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். So C increases, D also increases, and that is we call it as direct variation. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். இது எப்படி வருது அப்படின்னு நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ find K when C is 30 and D is 6. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? C is equal to 30 கொடுத்துட்டாங்க. D is equal to 6 கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? C is equal to K into D. C என்னது? 30 கொடுத்துட்டாங்க. K என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு தெரியாது. D என்ன கொடுத்திருக்காங்க? 6 கொடுத்திருக்காங்க. அப்போ 30 இங்க K into 6 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பக்கம் வரும்போது என்னவாகும்? டிவிஷன்ல வரும். That is equal to K. 30 by 6 is equal to K. And what is now K? 5. 5 is equal to K, or நம்ம என்ன எழுதலாம்? K is equal to 5. So இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? Find C when D is 10. இப்போ நமக்கு K தெரியும். K is equal to 5. 5ன்றது கான்ஸ்டன்ட், இது மாறாது. அப்புறம் என்னது? D is equal to 10 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ C கண்டுபிடிக்கணும். C is equal to என்னது? K multiplied by D. C is equal to K வந்து 5, D வந்து 10. அப்போ C is equal to 50. சரியா? இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டேபிள் போடலாம். என்ன டேபிள் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, C ஒரு வேரியபிள், D ஒரு வேரியபிள். சரியா? இப்போ C 30 இருக்கும்போது D என்னவா இருக்கு? 6 இருக்கு. Kன்றது கான்ஸ்டன்ட் 555, அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் D 10 இருக்கும்போது பாருங்க, D வந்து இன்க்ரீஸ் ஆகுது. D 10 இருக்கும்போது C வந்து என்னது? 50. அப்படின்னா பாருங்க, C இன்க்ரீஸ் ஆனா D யும் இன்க்ரீஸ் ஆகுது. கான்ஸ்டன்ட் Kன்றது 5. இது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எதுவுமே இருக்காது. சரியா? அப்போ திஸ் இஸ் டைரக்ட் வேரியேஷன். அதாவது ஒரு டேர்ம், ஒரு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆனா இன்னொரு குவாண்டிட்டியும் என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 30ல இருந்து 50, C இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ D யும் என்னவா இருக்கு? 6ல இருந்து 10 வந்திருக்கு. So if C increases, D also increases. We call it as direct variation. சரியா? So இது ஃபுல்லாவே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் வேரியேஷன். இப்போ C இன்க்ரீஸ் ஆகும்போது D டிக்ரீஸ் ஆயிருந்ததுன்னா என்னவாகும்? அதுதான் நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.